ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மூவி லவர் சேனல். இப்போ நம்ம சேனலில் சில அப்டேட்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அப்டேட் என்னென்னா, பாரஞ்சித் தங்களனோட இசை வெளியீட்டு விழாவில் ஒன்று பேசியிருக்காரு. அது என்னென்னா, ரஜினி சாருக்கு என் அரசியல் ரொம்ப பிடிக்கும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாரஞ்சித் இயக்கிய மெட்ராஸ் திரைப்படம் ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிக்கும். மெட்ராஸ் பிடித்தனால தான் கபாலி படத்தை இயக்குவதற்காக வாய்ப்பை கொடுத்தாரு. என்னுடைய அரசியல் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். கபாலி வச்சிருந்த பின்னர் காலா வாய்ப்பு கொடுத்தாரு. ஸோ இது அஃபிஷியலாக தங்களோட ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருக்காரு. ஸோ காய்ஸ், அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மார்டின் ட்ரெய்லர் பார்த்தோம். ட்ரெய்லர் வேறு லெவலில் இருந்துச்சு. ஸோ ட்ரெய்லர் மொத்தமாக டோட்டல் 13 வியூஸ் வந்திருக்கு. 13 வியூஸ்னால் 13 மில்லியன் வியூஸ் வந்திருக்கு. ஸோ இதை அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ காய்ஸ், அடுத்த அப்டேட் என்னென்னா, நம்ம ரூசோ பிரதர்ஸ் இயக்குற அவெஞ்சர்ஸ் டூம்ஸ்டேயில் தனுஷ் ஒரு ரோலில் வராருன்னு இப்போ அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு உண்மை போயின்னு தெரியல. பட் இதை பற்றி ஏதோ ஒரு அப்டேட்டும் ரூசோ பிரதர்ஸ் அப்டேட் பண்ணலை. ஆனால் யாருக்குன்னு ரூசோ பிரதர்ஸ் இயக்குன தி கிரேமன் திரைப்படத்தில் அவர் ஒரு கேரக்டரில் வந்தார். ஸோ அந்த கேரக்டர் நல்லா இருந்துச்சு, அவருக்கு வெயிட்டும் காட்டினாங்க. ஸோ காய்ஸ், இதுலேயும் வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். வந்தால் வேறு லெவலில் இருக்கும். ஸோ காய்ஸ், அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அன்னபூர்ணியா சிம்பிளி சவுத்தில் ஆகஸ்ட் 9 ரிலீஸ் பண்ணுறாங்க. இது அஃபிஷியலாக போஸ்டர் ஒன்று ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கமல் சார் பிக் பாஸில் இல்லைன்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கமல் சாருக்கு நிறைய படம் வரிசை இருக்கிறதுனால பிக் பாஸில் ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிக் பாஸ்லேருந்து ஓய்வு எடுப்பதாக கமல் சார் அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது அஃபிஷியலாக போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ பிக் பாஸில் அடுத்து யார் ஹோஸ்ட் பண்ண போகிறா? ஸோ இது ஒரு வைரலாக போய்கிட்டு பிக் பாஸில் கமல் இல்லைன்னா அந்த இடமே கொஞ்சம் நல்லா இருக்காது. ஸோ கமலோட இடத்துல யார் வரப்போகிறா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ கைஸ், இதான் டுடே அப்டேட்ஸ். அடுத்த அப்டேட்டில் உங்களிடம் மீட் பண்ணுறேன். நீங்களாம் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, என் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு அடுத்த முரட்டான அப்டேட்டில் மீட் பண்ணுறேன். இப்போ உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மூவி லவர்.